தோழர்களுக்கு வணக்கம். முன் எப்போதையும் விட இன்றைக்கி அம்பேத்கர் என்னென்னா பரவலாக வாசிக்கப்படுறாரு, நேசிக்கப்படுறாரு. அவருடைய எழுத்துக்கள் நிறைய இன்றைக்கி இளைஞர்களாலேயும் மாணவர்களாலேயும் என்னென்னா பரவலாக படிக்கப்படுது. அதே போல் சர்வதேசிய கருத்தரங்குகள் அம்பேத்கருக்காக நடத்தப்படுகின்றன. சர்வதேசிய பல்கலைக்கழகங்கள் அவரை குறித்த நிறைய ஆய்வுகளை செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் அம்பேத்கரை பற்றி நம்மளுடைய புரிதல்கள் யாவும் பத்திரிகைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அம்பேத்கரை எப்படி பார்த்துச்சு அப்படின்றதான். இப்போ நம்ம நிறைய டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டாக்டர்ன்ற பட்டம் கூட அவருக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னா, அவர் முனைவர் பட்டம் வாங்கின பிறகு, அதே சமயம் அவர் வழக்கறிஞராக ஆன பிறகு தான் அவருக்கு அந்த டாக்டர்ன்ற பட்டம் கிடைக்குது. அதே போல் என்னென்னா அம்பேத்கர் தீண்டத்தகாதவர்களுடைய தலைவர் அல்லது தலித் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இந்த தலித் தலைவர் அப்படின்ற பேர் கிடைக்குது அப்படின்னா, மகத் சத்தியாகிரகத்தில் அவர் அந்த மகத் சத்தியாகிரகத்தை தலைமை ஏற்று நடத்தின பிறகு இது தலித் போராட்டம் அப்படின்றனால இவர் தலித் தலைவர் அப்படின்ற ஒரு பட்டத்தை பத்திரிகைகள் வழங்குது. அதே சமயம் அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்தினுடைய வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்ததுனால அவரை சட்டமேதை அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பத்திரிகைகள் அம்பேத்கரை எப்படி பார்த்துச்சுன்றது தான் இன்றைக்கி பரவலாக அம்பேத்கர் அறியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அம்பேத்கர் ஒவ்வொரு துறையிலையுமே அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய ஒவ்வொரு பங்களிப்பையும் விட்டுட்டு போயிருக்காரு. குறிப்பாக என்னென்னா சாதி ஆகட்டும், மதமாகட்டும், தத்துவம், அரசியல், கல்வி, பொருளாதாரம், சமூகவியல் இப்படின்னு அம்பேத்கர் தொடாத துறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு துறையிலையுமே அவருடைய பங்களிப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தொடர்ந்து இதுக்கு முன்னால் இருந்த ஊடகங்கள் ஆகட்டும், அரசு, இது எல்லாமே அம்பேத்கரை பற்றி மிக முக்கியமாக அவருடைய தகவல்கள் எல்லாத்தையுமே மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மிக சமீபத்தில் நம்மளுக்கு ஒவ்வொரு அறிஞர்களாலும், அறிவுஜீவிகளாலும், சமூக செயல்பாட்டாளர்களாலையும் மிக கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கிற தகவல்கள் தான் அம்பேத்கரை பற்றியான தகவல்கள். ஸோ இந்த முயற்சியில் நிறைய தலித் அல்லாத அறிவுஜீவிகளுடைய பங்களிப்பு இருந்தாலும் பெருமளவில் தலித்துகள் அம்பேத்கருக்கு இதை நன்றி கடன் பட்டவர்களாக இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாபா சாஹிப்பின் பதிப்புலகம் அப்படின்னு பிரபாகரன் அப்படின்ற ஒரு ஆளை எழுதப்பட்ட ஒரு நூல். இது காலச்சுவடில் வெளிவந்திருக்கு. இந்த நூல் என்னென்னா அம்பேத்கர் பதிப்புத்துறையில் அவர் என்னென்னா பத்திரிகை துறையில், பதிப்புத்துறையில் அவர் என்னென்ன பங்களிப்பு செஞ்சார் அப்படின்றதான் இந்த தகவல் செய்து. ஸோ அம்பேத்கர் என்னென்னா நமக்கு பல்வேறு ஆளுமையாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவர் தொடர்ந்து எழுதினாருன்னு தெரியும். அவர் பத்திரிகையில் அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத நம்ம இந்த இடத்துல இந்த புத்தகத்தின் வாயிலாக நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அம்பேத்கருடைய காலத்துலேயும் சரி, அவருடைய மறைவுக்கு பிறகும் சரி, அம்பேத்கர் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுட்டே இருக்கார். ரொம்ப குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திலகர் இருந்தார். திலகர் நாடு முழுவதும் விடுதலை இயக்கத்தின் போது எந்த பத்திரிகை தொடங்கினாலும் அந்த பத்திரிகையே தன்னுடைய கேசரின்ற பத்திரிகையில் அதுக்கான விளம்பரத்தை வெளியிட்டு அதுக்கான மகிழ்ச்சியும் தெரிவிப்பார். இது பெரும்பாலும் எல்லா பத்திரிகைகளும் இலவசமாக அவர் செஞ்சார். ஆனால் மூக் நாயக், ஊமைகளின் தலைவன் அப்படின்ற அம்பேத்கருடைய பத்திரிகை 1920 தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கு கேசரியில் என்னென்னா அவர் பணம் கட்டி அந்த விளம்பரத்தை வெளியிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசி வரலும் கேசரியில் மூக் நாயக்கை பற்றியான எந்த விளம்பரங்களும் பணம் கட்டின பிறகும் வெளியிடப்படலன்றதெல்லாம் இந்த புத்தகம் என்னென்னா நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்கு. அதே போல் என்னென்னா அம்பேத்கர் அவருடைய மறைவுக்கு பிறகும் புறக்கணிக்கப்பட்டுகிட்டே இருந்தார் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான செய்தி. ஸோ ரொம்ப முக்கியமாக அதில் என்ன அப்படின்னா, தினமணியோடைய கதிர் அப்படின்ற பத்திரிகையில் என்னென்னா ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, அம்பேத்கர் படம் வெளியாச்சு. அந்த செய்தியை அவங்க எப்படி போடுறாங்க அப்படின்னா, கருப்பாக, குட்டையாக, ரொம்ப பருத்த மார்பகங்களை கொண்ட ஒரு ஆபாசமான ஒரு வரைபடத்துக்கு கீழே அம்பேத்கருடைய படத்தை பற்றிய ஒரு சின்ன குறிப்பை அவங்க கொடுத்தாங்க. ஸோ பார்க்குற யாருக்காக இருந்தாலும் அது ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். அம்பேத்கரை இதை விட ரொம்ப கொச்சைப்படுத்த முடியாது. அதே போல் என்னென்னா CNN பத்திரிக்கை இருந்துச்சு. CNN பத்திரிக்கை நியூஸ் 18 என்னென்னா 2012 நினைக்கிறேன். 2012 ஒரு நியூஸை சொல்கிறாங்க. அந்த நியூஸில் என்ன அப்படின்னா, அந்த சர்வே எடுக்கிறதுக்கு முன்னால், கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முன்னாலே அவங்க சொல்லிட்டாங்க,
இந்தியாவில் மகாத்மா காந்திக்கு பிறகு யார் மிகச்சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது இந்தியாவில் யார் முதல்ல மிகப்பெரிய அறிவாளி அப்படின்லாம் சொல்லலை. இந்தியாவில் மகாத்மா காந்திக்கு பிறகு யார் சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு முதல் இடத்த காந்திக்கு தான் கொடுத்தாங்க. இரண்டாவது இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி டெண்டுல்கர் எல்லாத்தையும் கூட வச்சுருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அம்பேத்கர் தான் வந்தார். இது எல்லாத்துலேயும் உச்சபட்சமாக என்னென்னா, அவர் சட்டம் எழுதிய காலகட்டத்திலேயே வந்து என்னென்னா 29 ஆகஸ்ட் 1949 வருடம் வந்து என்ன ஆகுதுன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசியல் நிர்ணய சபையில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. அந்த தீர்மானம் வெற்றி பெற்றது. என்ன அப்படின்னா, தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும், அல்லது தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. அந்த தீர்மானம் நிறைவேறிய பிறகு அனைவரும் பெஞ்சை தட்டி என்ன வாழ்த்து சொன்னாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி வாழ்க அப்படின்னு தான் தட்டினாங்க. அந்த இடத்துலையே வந்து அந்த அவையில் அம்பேத்கர் உட்காந்துருந்தாரு. அவருடைய நீண்ட நெடிய தீண்டாமைக்கு எதிரான, சாதியத்திற்கு எதிரான போராட்டம் அனைவரும் அறிஞ்சது தான். ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே பெஞ்சை தட்டி ரொம்ப கரகோஷத்தோட என்ன சொன்னாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி அப்படின்னு தான், மகாத்மா காந்தி வாழ்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இப்படி அவர் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு இருந்தது ஒரு பக்கம். இன்னொன்று, அவருடைய எல்லா போராட்டங்களுமே இழிவு செய்யப்பட்டது. சரிங்களா? அம்பேத்கருடைய போராட்டங்கள் அனைத்தும் தேவையற்றது அப்படின்ற மாதிரி வந்து என்னென்னா, அல்லது அவருடைய போராட்டங்கள்லாம் தேவையில்லாத சமூகத்தில் வந்து என்னென்னா சட்டம் ஒழுங்கை பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்ற மாதிரியான செய்திகளை தான் தொடர்ந்து இது பண்ணாங்க. ஸோ ஒரு பக்கம் அம்பேத்கர் புறக்கணிக்கப்படுறாரு, அவருடைய போராட்ட வடிவங்கள்லாம் இழிவுபடுத்தப்படுது. அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி அம்பேத்கர் பத்திரிக்கை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பத்திரிக்கைக்கு அவருக்கு என்ன ஒரு நியாயம் கற்பிச்சாரு அப்படின்னா, இவர் புறக்கணிக்கப்பட்டதை ஒரு வெளிப்படுத்தணுன்றதுக்காகவோ, அல்லது இவருடைய போராட்டங்கள் இழிவுபடுத்தப்பட்டது அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பத்திரிகைகள் 2 முக்கியமான கடமைகள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஒன்று, பத்திரிகைகள் தம் மக்களினுடைய பிரச்சனைகளை உரையாடக்கூடிய களமாக அவர் பார்த்தார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் பத்திரிகைகள் பொதுமக்களினுடைய பிரச்சனைகளுக்கான பொறுப்பான ஆலோசகர் அப்படின்ற ஒரு நிலையும் வச்சுருந்தார். அந்த அறத்தை அவர் கடைசி வரை பின்பற்றினார். தொடக்க காலத்திலேருந்தே அம்பேத்கர் அவருடைய ஒவ்வொரு பத்திரிகைக்கும் இவரே தான் ஒட்டுமொத்தமாக எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. கட்டுரை எழுதுறதுலேருந்து, தலையங்க எழுதுறதுலேருந்து, அதை ப்ரூஃப் பார்க்குறதுலேருந்து எல்லா வேலையும் இவரே தான் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நிறைய ஜனநாயக சக்திகள் அவங்களுக்கு உதவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தொடக்கத்தில் இவர் தான் இதை எல்லா பணிகளையும் செய்ய முடிஞ்சது. இவ்வளோ உழைப்பு போட்டும் கூட அந்த பத்திரிகைகளை தொடர்ந்து அவரால் நடத்த முடியல. அதுக்கு என்ன காரணமாக இருந்தது அப்படின்னா, அந்த பத்திரிகைகள் எல்லாமே தொடர்ந்து வந்தனா நிதி பற்றாக்குறையை சந்திக்க நேரிடுச்சு. அந்த நிதி பற்றாக்குறை ஏற்பட்ட போதும் கூட அம்பேத்கர் தேவையற்ற விளம்பரங்கள் தன்னுடைய பத்திரிகையில் இடம்பெறதுக்கு அனுமதி செய்யலை. ஒரு 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 போதைப் பொருட்களாகட்டும், அல்லது மக்களுக்கு தேவையில்லாத பொருட்களை விளம்பரம் செய்வதை அவர் ஏற்றுக்கலை. அதே போல் பெண்களை ஆபாசமாக சித்தரித்து அந்த மாதிரி எந்த இதுவும் துளியும் அறவே அவர் தவிர்த்துட்டார். ஸோ அவர் இவ்வளோ நிதி பற்றாக்குறையிலையும் அவர் அந்த அறத்தையும் அந்த நேர்மையையும் தொடர்ந்து அவர் வந்து என்னென்னா கடைபிடிச்சிக்கிட்டே இருந்தார். அடுத்து அம்பேத்கர் தன் வாழ்நாளில் மிக முக்கியமாக ஒரு 4 பத்திரிகை தொடங்குறாரு. அந்த பத்திரிகையில் இருந்தே அம்பேத்கருடைய போராட்ட வடிவங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஊமைகளின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அந்த ஊமைகளின் தலைவன்லேருந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்போ தான் தலித் மக்களுடைய எழுச்சி அதிலிருந்து ஆரம்பிக்கிறத ஒரு முன்னுதாரணமாக அவர் கருதுறாருன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் சொல்லுது. என்னென்னா, அது ஒருலும் வாய் பேச முடியாத உரிமை உள்ள மக்கள், ஊமைகளாக இருந்தவங்களுக்கு ஒரு தலைவன் கிடச்சிட்டாரு அப்படின்றதான் ஊமைகளின் தலைவன் அப்படின்ற பத்திரிக்கை சொன்னிச்சு. அடுத்தது புறக்கணிக்கப்பட்ட இந்தியா. அதாவது அந்த காலகட்டத்தில் இந்திய விடுதலையை மிக முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. காந்தி முதற்கொண்டு எல்லா தலைவர்களும் இந்திய விடுதலையை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்நியர் ஆட்சியிலிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி அம்பேத்கருடைய போராட்டமானது இன்னும் ஆழமானதாக இருந்துச்சு. ஏன்னா, அந்நியர்கிட்ட விடுதலை கேட்குற அதே சமயம் சொந்த இந்திய மக்களால் இங்கே மனிதர்களாகவே நடத்தப்படாத உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருந்தார். அதை எல்லாத்தையுமே புறக்கணிக்கப்பட்ட இந்தியாவில் அது பிரதிபலித்தது. அடுத்தது மக்களாக வாழக்கூடியதற்கான அனைத்து ஆலோசனைகளையும் அந்த ஜனதா அப்படின்ற பத்திரிகையில் அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் பௌத்தம் மாறிய பிறகு ஒரு ஒளிபெற்ற இந்தியாவாக, ஒரு ஒளிபெற்ற மனிதர்களாக ஒரு புதிய இந்தியாவை அவங்க படைப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த 4 இதுலேயும் வச்சுருந்தார். ஸோ அம்பேத்கர்
அமெரிக்காவில் போய் படித்தார். அது இல்லாமல் வந்து என்னென்னா இங்கிலாந்தில் போய் படித்தார். அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுஜீவியாக இருந்தாலும் கூட, அவர் ஆங்கிலத்தில் மிக புலமையானவராக இருந்தாலுமே கூட, அவர் என்ன எழுதினார் அப்படின்னா மராத்தியில் தான் எழுதினார். மராத்தியில் தான் எளிய மக்களுக்கு புரியுமாறு. ஏன்னா அவருடைய பத்திரிகைகள் யாரும் எளிய மக்களுக்காக இருந்துச்சு. ஸோ அந்த எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி மராத்தியில் தான் எழுதினார். அவர் ஆங்கிலத்தை பயன்படுத்தலை. ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்னா அந்த பத்திரிகை எதிர்வினை ஆற்றுறதுலேருந்து எல்லாம் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தான் அதிலிருந்து அதிகமாக பேச மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பத்திரிகைகளும் அவருக்கு வந்து என்னென்னா ஏராளமான இடையூறுகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து என்னென்னா அம்பேத்கர் காலாராம் கோயில் நுழைவுக்குள்ளார போகும்போது கூட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலித்துகள் ஏன் கோயிலுக்குள்ளார போகணும்னு நினைக்கிறாங்க, அவங்க தனியாக சொந்தமாக இன்னொரு கோயில் கட்டிக்கலாம்ல அப்படின்னப்ப அம்பேத்கர் சொல்கிறாரு, எங்களுக்கு கோயில் தனியாக கட்டிக்க தெரியும், எங்களுக்கு அதுதான் தேவைன்னா நாங்கள் அதையும் செய்ய தயார். ஆனால் இது வந்து என்னென்னா பொது உரிமைக்கான போராட்டம் அப்படின்றத அந்த கோயில் நுழைவு போராட்டமாக கூட நினச்சார். ஸோ இது தனி கோயில் கட்டுறதுன்றது எங்களுடைய பொது உரிமைக்கு எதிரானது. ஸோ பொது கோயில்களுக்குள்ளார நுழைய தான் எங்களுடைய பொது உரிமை அப்படின்னு சொன்னார். ஸோ தொடர்ந்து அவர் இந்து மதத்தால் ரொம்ப அலைகழிக்கப்பட்டதும், மன உளைச்சல் பட்டதும், இழிவுபடுத்தப்பட்டதும், அவமானப்படுத்தப்பட்டது எல்லாத்தையும் அவர் கடைசியாக எங்கே போய் நின்றுச்சுன்னா, அவர் பல இடங்களில் எழுதுகிறாரு, இந்து மதம் ஒரு சாபம், இந்து மதம் ஒரு பாவம், இந்து மதம் மனித குலத்தினுடைய பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார். சைமன் குழுவில் அவர் வந்து என்னென்னா சாட்சி சொல்லும் போது கூட என்ன சொல்கிறாருன்னா, தலித்துகள் இந்துக்களே இல்லை, தலித்துகளுக்குன்ற ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே தன் மக்களையும் தன்னையும் இந்து மதம் சொல்லானா துயரத்தில் ஆழ்த்துது அப்படின்றத ஒரு பெரிய கோபமாக வெளிப்படுத்தியிருப்பார். அதே போல் வந்து என்னென்னா மார்க்சியத்தை பற்றி அம்பேத்கர் என்ன கருத்து வச்சுருந்தாருன்றதும் அவருடைய பத்திரிகையில் நிறைய எழுதுகிறாரு. ஸோ அதில் என்ன அப்படின்னா, மார்க்சியத்தில் கார்ல் மார்க்ஸோட புகழ்பெற்ற நூல் ஒன்று இருந்துச்சு. என்னென்னா கூலி, உழைப்பு மற்றும் மூலதனம். சரிங்களா? சரி, இந்த நூலை வந்து மராத்தியில் வெளியிடுவதற்கு 20 வருடங்களுக்கு முன்னாலேயே அவர் வந்து என்னென்னா தன்னுடைய ஜனதா பத்திரிகையில் தொடர் கட்டுரைகளாக எழுதிட்டு வர்றாரு. அதே போல் மார்க்சிம் கார்கேயோடைய உலக புகழ்பெற்ற நாவலான தாய், அதையும் வந்து என்னென்னா தொடர்ந்து அவருடைய ஜனதாவில் வந்து வெளியாகிட்டே இருக்குது. அதே போல் தொழிலாளர்களை அணி திரட்டுவதற்கான முன்முயற்சியாக தான் அவர் வந்து என்னென்னா மார்க்சியத்தில் எல்லாமே பார்த்தார். தொடர்ந்து உழைக்கும் மக்களுக்காகவும் விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் தொடர்ந்து அவர் எழுதிக்கிட்டே இருந்தார். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் எப்பயுமே என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு சாதியை கடந்து தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே போல் கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், கல்விக்கு அவர் தொடர்ந்து ரொம்ப அழுத்தங்கள் நிறையா கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதில் ரொம்ப முக்கியமாக வந்து என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு வரியை எழுதுகிறாரு, உங்களோட வாழ்க்கையை விட உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை உயர்வானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பாத பெற்றோர்களுக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை இந்த இடத்துல என்ன அப்படின்னா மார்க்ஸோட ஒப்பிட்டு பார்க்கலாம். மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏகாதிபத்தியத்தை எதிர்க்காத ஒரு சமூகம் தன் அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து அடிமையை விட்டு செல்கிறது அப்படின்னு மார்க்ஸ் சொன்னதுக்கு இணையான பொருளில் இதை சொல்லியிருப்பார். அதே போல் வந்து என்னென்னா, அவருடைய தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே சாதிய பிரச்சனையை கையில் இது பண்ணுறாரு. லெனினை பற்றி பேசும்போது கூட சொல்கிறாரு, ஒருவேளை லெனின் இந்தியாவில் பிறந்திருந்தார் அப்படின்னா அவர் சாதி தீண்டாமையை தான் முதல்ல ஒழிச்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கும் போது வந்து என்னென்னா, காந்தி சுயாட்சியை பற்றி பேசும்போது கூட சொல்கிறார், உங்களுடைய சுயாட்சியில் எங்களுடைய பங்கு என்னன்னு தெளிவுபடுத்துங்க, நாங்கள் அதில் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அம்பேத்கர் தொடர்ந்து பத்திரிகையின் வாயிலாக மக்களுடைய பிரச்சனையை அலசினார், அதுக்கான தீர்வுகளை சொன்னார், அதுக்கான வழிமுறைகளை தொடர்ந்து அவருடைய பத்திரிகைகளில் எழுதிட்டே இருந்தார். தோழர் வா கீதா இங்கே சேலத்தில் வந்து அம்பேத்கர் பயிற்சி வகுப்பு நடத்தும் போது ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த பத்திரிகைகள்லாம் நடத்துறதுக்கு பெரும்பாலும் எந்த அலுவலகத்தையும் யாரும் கொடுக்கல. அப்போ நிறையா மக்கள்கிட்ட இருந்து தான் பணத்தை வாங்கி கடைசியில் வந்து என்னென்னா அந்த பதிப்பகம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த பதிப்பகத்தில் இத்தனைக்கும் இவரோட வீட்டில் ஒரு அறையில் தான் அந்த பதிப்பகம் இருக்குது. அந்த பதிப்பகத்தில் இவர் வேலை செய்யும் போது அதுக்கும் ஒரு சம்பளத்தை இவர் கொடுத்துட்டு தான், அந்த வாடகையை கொடுத்துட்டு தான் அதில் பணி செஞ்சுருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னென்னா அம்பேத்கர் அளவுக்கு ரொம்ப முக்கியமான நேர்மையான தலைவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோழர் வா கீதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். அம்பேத்கரை பற்றிய பல ஆழமான கருத்துக்களை தோழர் பிரபாகரன்
பா. பிரபாகரன் இதை நம்மக்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அரிய முயற்சி, கடினமான முயற்சியாகவும் கூட இருந்திருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை நாம் அனைவரும் வாசிக்க வேண்டும். அம்பேத்கருடைய பல்வேறு ஆளுமைகளை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக பதிப்புலகத்தில் அவருடைய ஆளுமையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ வாசிப்போம். நன்றி.